ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் இங்கே வர்றது ஒரு சந்தோஷம்தான். 3வது தடவை நான் வரேன். எல்லா முறையும் வரம்போ ஆண்டவர் நிறைய காரியம் எனக்கும் கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் அங்கிள், பாஸ்டர் ஆண்டிக்காக உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய தரிசனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபை ஒரு ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்கிறதுக்காக நன்றி. அங்கிள் நிறைய அந்த ப்ரேயர் இதுக்காக போகிறது குறித்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேவை. ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற சபை மாத்திரம் இல்லை, உங்களை உருவாக்குற ஒரு சபையாக இருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக தலைவர்களை உருவாக்கி சுற்றி இருக்கிற கிராமங்கள் கிட்டத்தட்ட 30க்கு மேலான இடத்துல கிளை சபைகளை உருவாக்க ஆண்டவர் இந்த சபையை யூஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிபர்கள் கூட்டத்தில் கூட நான் பார்த்தேன், அநேக தலைவர்களை எழுப்பி அவர்களை கொண்டு அந்த வாலிபர்களை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஒரு பாக்கியத்துக்காக நன்றி. ஒரு ஜெபிக்கிற சபை, உருவாக்குற சபை, ஒரு மிஷன் தரிசனம் உள்ள சபையாக இருக்கிறதுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட 50க்கு மேலே 50க்கு மேலே சதவீதம் நீங்கள் கொடுக்கறது எல்லாமே ஊழியங்களுக்கு தான் போகுது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு தரிசனத்தோடு இருக்கிறத பார்க்கும்போது நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த மிஷன்ஸ்னு இல்லைன்னா ஊழியம் இல்லைன்னா மிஷன்ஸ் ஏதோ ஒரு சர்ச்சோட இனிஷியேட்டிவ் கிடையாது, இல்லைன்னா ஒரு ஸ்தாபனத்தோட இனிஷியேஷன் கிடையாது. ஆண்டவர் இனிஷியேட் பண்ணது, ஆண்டவர் தொடங்கினது. ஹல்லேலூயா. அந்த தொலைந்து போன மனிதனை தேடி முதலாவது வந்தது ஆண்டவரே தான் இறங்கி வர. மனிதன் தேடலை, பாவம் செஞ்சது, ஆண்டவர் தேடி வருகிறார். அதே போல் அவருடைய ஒரே பேரான குமாரனை கூட ஆண்டவர் அனுப்புகிறார். அதான் அவருடைய மிஷன். அழிந்து போகிற ஜனங்களை ரட்சிக்கிறது அவருடைய மிஷன். அந்த மிஷனை நாமளும் இணைந்து செய்கிறது நம்மளுக்கு ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. இது ஏதோ சர்ச்சோ ஆர்கனைசேஷனுடைய மிஷன் கிடையாது, அவருடைய மிஷன். அந்த மிஷனில் இணைந்து அழிந்து போகிற ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அது அங்கிள் சொன்னாங்கல்ல, அந்த சோல் வின்னிங் ஆத்மா ஆதாயம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில். கனிகளால் தான் நாம் தெரியப்படுவோம். இல்லை, உண்மையான ஒரு சீஷன்னா என்ன? கனி. நீங்கள் எப்படி கனி கொடுக்குறீங்களோ, கனி கொடுக்குறவங்க தான் சீஷன்னு வசனத்தில் போட்டிருக்கு, அப்படி தானே? ஸோ கனி கொடுக்காதவங்கள சீஷர்கள் கிடையாது. ஸோ அந்த கனியினால தான். ஸோ ஆவியின் கனிகளாக இருக்கலாம், சாந்த குணம், அன்பு, சமாதானம், அந்த காரியங்கள். அதோடு சேர்ந்து இன்னொரு கனிகள் ஆத்மா ஆதாயம் பண்ணுற அந்த கனிகள் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே காணப்படணும். சங்கீதம் 95வது அதிகாரத்தை வாசிக்கலாம், சாம்ஸ் 95. அதில் கடைசி 3 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான கூட்டம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேலர்களை எகிப்திலேருந்து காப்பாற்றி விடுதலையை கொடுத்து செங்கடல் வழியாக கடந்து போக ஆண்டவர் உதவி செய்கிறார். வானத்திலேருந்து மன்னா, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அவ்வளோ அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். பாறை அடித்தா தண்ணி வருது, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து வேதனைப்படுறார். என்ன வேதனைப்படுறா தெரியுமா? என்ன வேதனை? இந்த ஜனங்கள் என்னுடைய கிரியைகளை கண்டார்கள், ஆனால் என்னுடைய வழியை அறியவில்லை. They have seen my works but they have not understood my ways. இன்னொரு விதத்தில் சொன்னால் என்னுடைய இதயத்தை புரிந்து கொள்ள முடியல. They did not understand my heart. நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? வெறும் கிரியை பார்த்து உற்சாகப்படுற ஒரு கூட்டத்தில் இருக்கிறோமா? அதையும் தாண்டி அவருடைய இதயத்தை உணர்ந்த ஒரு கூட்டமாக இருக்கிறோமா? ஒரு பிலீவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளம்போ எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஒரு கிரியை காண்றோம். யாராவது அசுத்த ஆவின கட்டுகளில் இருந்திருப்பீங்க, நோயாளியாக இருந்திருப்பீங்க, சமாதானம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்களை விடுதலை கொடுத்த உடனே நீங்கள் என்னவா ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறீங்க, நீங்கள் ஒரு விசுவாசியாக மாறுறீங்க. ஆனால் வளர வளர அந்த வளர்ச்சியில் நீங்கள் எங்கே போய் சேர ஒரு சீஷனாக மாறுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. இந்த ரெப்ளிகேஷன், இந்த மாதிரி அநேக ட்ரைனிங் நடக்கிறது குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை உருவாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த சபை மாற்றுறது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அதெல்லாம் எப்போ மாறுது? நீங்கள் ஒரு சீஷனாக மாறும்போ. ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு சின்ன குழந்தை 3 மாதத்தில் தலையை தூக்கம்னு சொல்லுவாங்க, அது பிறகு உருளோன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பா பா அப்படின்னு பேசும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கும், சப்போர்ட்.
ஒரு 12 மாதம் ஆச்சுன்னா சப்போர்ட்டே இல்லாமல் நடக்கும். அப்போ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முறையும் இது தாண்டிட்டான், தலையை தூக்கிட்டான், குப்புறப்படுத்திட்டான், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு தடவை ஒரு அந்த மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மைல் ஸ்டோன் 3 மாசத்தை தலை தூக்குற பதில தூக்கல, இல்லைன்னா 12 மாசத்துல நடக்கிற பதில 13 மாசம் ஆச்சு, 1 மாசம் தான் ஆச்சு, ஆனால் நடக்கல. எவ்வளோ துடிச்சிரும், அப்படித்தானே? ஐயோ என் குழந்தை நடக்கல, என்ன பண்ணுவீங்க? உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர் ஏதாவது பண்ணுங்க. ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நிறைய நேரம் ஒரு விசுவாசியாகவே இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு தாங்க, என் தலைவலி, என் வயிறு வலி, அப்படியே இருக்கிறோம். ஆரம்ப நாட்களில் அது பிரச்சனை இல்லை கண்டிப்பாக. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குற? நம்ம வளரணும். வளர்ந்து ஒரு 20 வயசு 30 வயசு, அம்மா எனக்கு சாப்பாடு தாங்கம்மா அப்படின்னு போய் இந்த அழுதா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இல்லைன்னா குடும்பத்துக்கு பாரமாக இருந்தால் என்ன நினைப்பீங்க? பொறுப்பே இல்லாமல் இருக்கிறான், இல்லைன்னா மூளை வறட்சியே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அப்படி தானே? ஆள் வளர்ந்துருக்கிறேன், அறிவு வளரலன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அந்த ஒரு முதிர்ச்சி அடையலைன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு கூட்டம் அவருடைய கிரியைகள் மாத்திரம் பார்த்தாங்க, ஆனால் இன்னொரு கூட்டம் அவருடைய இதயம். இந்த கிரியை பார்த்த கூட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். யோபுடைய மனைவியை போல. யோபுடைய மனைவி ஆண்டவருடைய கிரியையை பார்த்துருக்கிறா, யோபு மூலமாக பார்த்துருக்கிறா. ஸோ பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணுறாங்க? ஐயோ ஆண்டவரை தூசித்து செத்து போயிரு, ஆண்டவரை தூசிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோபு கிரியை கண்ட கூட்டம், அவருடைய இதயத்தை கண்ட கூட்டம். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், அவருக்கே அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எங்க தேவனால எங்களை காப்பாற்ற முடியும், அவர் வல்லவர் தான். ஆனா நாங்க தீல சுட்டு எரிந்தாலும் அவரே தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய இதயத்தை கண்ட கூட்டம், இதயத்தை அறிந்த கூட்டம். நீங்க எந்த கூட்டமா இருக்கிறீங்க? சாத்தானும் இயேசுவை விசுவாசிக்கிறான், அப்படித்தானே? சாத்தானும் விசுவாசிக்க, அவனும் ஒரு பிலீவர் தான். ஆனா 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? சாத்தான் வெறும் விசுவாசிக்க தான் செய்யறான், ஆனா நம்ம விசுவாசித்து அதுக்காக அர்ப்பணித்த ஒரு கூட்டமா இருக்கிறோம். we believe and behave. பிலீவ் பண்ற மாத்திரம் அதுபடி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம். நான் வெறும் ஒரு கிரியைகளை மாத்திரம் பார்த்து அதே லெவலில் இருக்கிறேன்னா, ஆண்டவருடைய இதயத்தை அறிந்த ஒரு கூட்டம், அவருடைய இதய துடிப்பு. பழைய ஏற்பாடில் பார்க்குறோம், ஏசாயால பார்க்குறோம், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியத்துக்கு போவான்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பெரிய இதய துடிப்பாங்க பார்க்குறோம். அதே தான் புதிய ஏற்பாடுலையும் துடிப்பு. இயேசு சொல்றாரு, அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு, யாரு போக? அதே துடிப்பு. பழைய ஏற்பாடு என்ன துடிப்பு இருந்துச்சோ அதே அந்த அழுகையின் குரல், அந்த ஏக்கத்தை நாம் பார்க்கிறோம். அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. அந்த மிஷன்ஸ், அவருடைய ஊழியத்தை செய்யறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது உற்சாகமாக செய்யணும். வாழ்ந்தாலும் உமக்காக தான், மரித்தாலும் உமக்காக தான் பாடுறது மாத்திரம் போதாது, அதை வாழ்ந்து காமிக்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, பொய்ய பாடுவாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பாடல்ல, ஆண்டவரே எனக்கு பூமியில எதுவும் வேண்டாம், ஆண்டவரே அது வேண்டாம், இது வேண்டாம், எல்லாமே நீங்க தான் ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா வீட்டுக்கு போய் சின்ன ஒரு பிரச்சனைனாலே சண்டைக்கு போயிடும். நம்ம என்ன பாடுறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கை முறையாக மாறணும். 2 காலம் நடக்க முடியாது, இப்படி தாவி தாவி தான் போவான், 4 காலால போவான். பொதுவாகவே பீகாரில் பொண்ணுங்கன்னா அவங்கள ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தில் காலம் நடக்க முடியாமல் 4 காலில் போனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவ இருப்பா. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பொண்ணை ஆண்டவரோட கிருபைனால சிஎம்சிலேருந்து ஒட்டன்சத்திரத்துலேருந்து வந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக போலியோ சர்ஜரி பண்ணி அவளுக்கு கேலிப்பர் கொடுத்து நடக்க வைத்தது மாத்திரம் இல்லை, ஜெம்ஸில் போலியோ ஹோமில் படித்து ஐடிஐயை படித்து முடித்தான். ஐடிஐயும் படித்து முடித்து இன்னைக்கு பாலிடெக்னிக்கும் படித்து முடித்தா. பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு ஜூனியர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படித்து முடித்தா. சிவில் இன்ஜினியரிங் படித்து முடித்த மாத்திரம்ல, அவருக்கு ஜெம்ஸில் மிஷினரியாக இருந்த ஒரு மகன் கூட திருமணமாய் இன்னைக்கு அவர் ஒரு கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஒரு ஃபோட்டோ அனுப்புனா. எப்படி ஃபோட்டோ அனுப்புகிறான்னா, இந்த பக்கம் ஒரு போலீஸ்,
இந்த பக்கம் ஒரு போலீஸ், 2 போலீஸ் ப்ரொடெக்ஷனோட கிராமத்தில் அவ டியூட்டிக்கு போற மாதிரி ஒரு போட்டோ. இன்னைக்கு ஜூனியர் என்ஜினியரா கவர்மெண்ட் இதுல இருக்கிற. ஹalleluya. சமுதாயத்தால வெறுக்கப்பட்டு குடும்பத்தால வெறுக்கப்பட்ட வாழ்க்கையையும் அவருடைய சுவிசேஷத்தினால் அவருடைய அன்புனால மாற்ற முடியும். ஹalleluya. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். இப்போ சமீபத்தில் டிசம்பரில் அவளை சந்தித்தேன். ஏன்னா பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். பெசலல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸும் வேலை பார்க்குறாங்க. அதில் இப்போ இந்த பொண்ணு ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கிறா. ஹalleluya. பாருங்க, தொழில் அதிபதியாக ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கு. அதே போல் அஞ்சலின்னு ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து நட்டுன்னு ஒரு கம்யூனிட்டியில் இருக்க. நட்டு கம்யூனிட்டி பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டீங்க. அம்ரிட்டோலா, சசராம், கரோந்தியாலெல்லாம் அவங்களுடைய ஒரே தொழில் விபச்சாரம் தான். அந்த பிள்ளைங்கள்ட்ட அப்பா யாருன்னா தெரியாது, அம்மா மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட கம்யூனிட்டியிலிருந்து ஆண்டவர் அநேகரை ரட்சித்திருக்கிறார். அநேகரை அதிலிருந்து விடுவிட்டு நல்ல கல்வி, சுவிசேஷத்தின் அறிவு மற்றும் மெடிக்கல் கேர், அநேக கேரை கொடுக்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுறார். ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் எல்லாம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அதில் உள்ள அந்த தாய்மார்களுக்கு டெய்லரிங் இந்த மாதிரி காரியங்கள் கற்றுக் கொடுத்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் டெய்லரிங் யூனிட்டில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார் ஜெம்ஸ் ஊழியம் மூலமாக. ஸோ அதில் உள்ள ஒரு பொண்ணு இந்த அஞ்சலி. அவளை படிக்கிறதுக்கு பயங்கர ஒரு போராட்டம். ஏன்னா குடும்பத்திலே அவங்கள விடலை. ஏன்னா இவளை விட்டோன்னா காசு வராது. அப்படிப்பட்ட போராட்டத்திலையும் கஷ்டப்பட்டு வந்து பாலிடெக்னிக்கை முடித்து அவளும் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியராக இருக்கிறா. கவர்மெண்ட் ஜாபோட அந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், பப்ளிக் இது டிபார்ட்மெண்ட்டில் அவளும் ஒரு இன்ஜினியராக இருக்கிறா. அவளும் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டராக இருக்கிறா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அநேக மிஷினரிஸ் இங்கே உள்ள சுகத்தை எல்லாத்தையும் விட்டு தியாகமாக அங்கே போனதுனால இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை மாற்ற முடியுது. அல்லேலூயா. இதெல்லாம் சின்ன சின்ன சாட்சிகள் தான். அநேக சாட்சிகளை சொல்லலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அழிந்து போகிற ஜனங்களை உருவாக்குறவங்களாக நீங்கள் யோசித்து பாருங்கள். ஊழியர்கள் அங்கே போகலைன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்ல? எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி அநேக அப்படிப்பட்ட பிள்ளைங்க மிஷினரியாக இருக்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, நர்ஸாக இருக்காங்க, சிலவங்க இன்ஸ்பெக்டராக கூட இருக்கிறாங்க. இப்படி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார்னா சுவிசேஷம் அங்கே போனதுனால. போன தடவையும் சொல்லியிருக்கேன், சில கிராமங்கள் முன்னாடி தலையை வெட்டி புதைச்சா நல்லா அறுவடை வரணும்னு நம்பிக்கை உள்ள மக்கள், கருவார் மக்கள். எல்லா வருஷமும் பக்கத்தில் ஏதாவது கிராமத்தில் போய் பிள்ளைங்களை பிடித்து பெரியவங்களை பிடித்து வெட்டி தலையை போச்சிடும். அப்படிப்பட்ட கருவார் மக்கள் மத்தியில் கூட மிஷனரிஸ் தியாகத்தோடு அங்கே பயப்படாமல் தைரியமாக போனதுனால இன்னைக்கு அந்த கலாச்சாரத்தையே மாற்றுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அரசாங்கத்தால் பண்ண முடியாத காரியம் ஆண்டவரோட சுவிசேஷம், அவரோட வெளிச்சத்தினால பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி கல்வி ஊழியத்திலையும் அநேக காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். அநேக இடத்துல கடினமான இடத்துல சபைகளை நிரூபிக்கவும். சமீபத்தில் காலையில் இந்த சாட்சியை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஜார்க்கண்டில் ஒரு இடத்துல ஒரு கும்பல் போய் அந்த வாடகை வீட்டில் கூட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் போய் நல்லா அடித்து பாஸ்டரை அடித்துட்டு போயிட்டாங்க. அடித்த அடுத்த நாளே அந்த லீடர் தலைவர் வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஸோ பைத்தியம் பிடிச்ச உடனே அவரை வந்து கோயிலுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. ராஞ்சி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. இதெல்லாம் போயிட்டு கடைசியில் ஒன்றுமே ஆகாதனால அவங்க யோசித்தாங்க மக்கள், சரி அவர் அடித்த பிறகு தானே எப்படி ஆச்சு, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. பாஸ்டர் பயந்தா, ஐயோ இவர் மறுபடியும் வந்துட்டாங்களா அப்படின்னு. ஆனால் அந்த பாஸ்டர் ஜோம் பண்ண ஆண்டவர் அங்கேயே ஒரு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. சுகம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அதே மனிதன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு பெரிய நிலத்தை ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் சபையை கட்டுங்க, நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வரோம். ஹல்லேலூயா. யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்களை கொண்டே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒன்று தான் பண்ணணும், அவருக்கு உண்மையோடு நம்ம ஊழியம் செய்யணும். யாருக்கும் பயப்படாமல் தைரியத்தோடு உண்மையோடு விசுவாசத்தோடு நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மூலமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பவுமே நம்ம தெரிந்த வேண்டிய ஒரு காரியம், நமக்குள்ளால் அந்த பசி இருக்கணும். ஆண்டவரே நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும். நான் எப்பவுமே என் காலேஜ் ஸ்டாஃப்ஸை சொல்லுவேன், when you stop learning you will stop growing. அப்படின்னா நீ எப்போ கற்றுக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டியோ அதோட முடிஞ்சு, உனக்கு வளர்ச்சி கிடையாது.
உனக்குள்ளால கற்றுக்கணும் மட்டும் இல்லை, செயல்படணும். நிறைய நேரம் நம்ம எல்லாம் லேர்ன் பண்ணுறோம், ஆனால் செயல்படாதனால அது அப்படியே அணைஞ்சு போயிடும். நேற்று தினத்துக்குள்ள வாலிபர்கள்ட்ட பேசும்போது நான் சொன்ன காரியம், நமக்குள்ளால அந்த கேம்பில் அந்த அக்னியை தக்க வைக்கணும்னா நம்மளுக்கு அந்த ஜெப வாழ்க்கை, அந்த டிசிப்ளின் ஒன்று. ரெண்டாவது யூஸ் பண்ணணும். நீ யூஸ் பண்ணனா அதை லூஸ் பண்ணிடுவேன். அல்லேலூயா. இந்த ஒரு டாலண்ட் வாங்கினவன் என்ன பண்ணி யூஸ் பண்ணாதனால ஆண்டவர் அவன்ட்டு அந்த எஜமான் அவன்ட்டு எடுத்து அந்த 10 இருந்தது. ஆண்டவர் கொடுத்துருக்கதை யூஸ் பண்ணும். ஒரு கிணத்துல யூஸ் பண்ண தான் உள்ள என்ன பண்றோம், ஃப்ரெஷ்ஷாக வரும். யூஸ் பண்ணலைன்னா அது நார ஆரம்பிக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளை யூஸ் பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அந்த ஹங்கர் இருக்கணும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே முதலாவது எலிஷாக்கு ஒரு சால்வு அவர் மேலே உழுது, ஒரு ஸ்ட்ரோல், அந்த கிளாக் அவர் மேலே உழுது. அந்த சால்வு அவர் மேலே உழம்போ அவர் கேட்டு வாங்கலை, எனக்கு தாங்க, எனக்கு அந்த அழைப்பை தாங்கன்னு கேட்கல. அப்படி தானே கேட்கல. அவர் எலியா போடுறாரு, அது கிருபையினால கிடைச்சிச்சு, செலக்டட் பை கிரேஸ். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு பலி செலுத்தி, அந்த ஆக்ஸ் எல்லாம் பலி செலுத்தி அவர் எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் ஒட்டி எலியா பின்னாடி போகிறாரு. ஆனால் 2வது முறை 2 ராஜாக்கள் அந்த முதல்ல 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போ 2வது முறை அவருக்கு மேலே உள்ளம்போ அது ஃப்ரீயாக சும்மா கொடுக்கப்படலை. அதுக்காக அவர் ஏக்கத்தோடு இருந்தார். ஹல்லேலூயா. அதுக்காக ஒரு பசியோடு எனக்கு அது வேணும் 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 வேணும்னு பின்னாடியே போகிறத பார்க்குறோம். பெத்தேலுக்கு பெத்தேல் அவர் சொல்கிறாரு, எலியா இங்கே இருப்பான், நான் போகிறேன், நீ இங்கே இருப்பான்னு. இல்லை நான் வருவேன்னு வராது பெத்தேல். அதுக்கு பிறகு ஜெரிகோவுக்கு, சரி நீ பெத்தேல இருன்னு சொன்ன, இல்லை நான் வருவேன், ஜெரிகோ போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த யோர்தனை தாண்டி அந்த பக்கம் எலியா போகும்போது கூட அவர் என்ன சொல்கிறாரு, நான் வருவேன்னு போயிட்டார். இப்போ யோசித்து பாருங்க, எலியா தூக்கப்பட்ட பிறகு இவர் எப்படி திரும்பி வருவார்? வர முடியாது. ஆனால் திரும்பி வர முடியாத நிலைமைக்கு போறதுக்கு கூட அவர் ஆயத்தமா இருந்துட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஹங்கர், எனக்கு அது வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த இரட்டத்தனையான அந்த காரியம் வேணும்னு சொல்லிட்டு அவர் போனதுனால ஆண்டவர் அவருக்கு இரட்டத்தனையான அபிஷேகத்தை கொடுத்து அவரை கொண்டு பெரிய காரியத்தை செஞ்சார். நமக்கு மேபி சுத்தி அநேக உபத்திரங்கள் நடக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு தேவையானது ஒண்ணு, அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ. அகஸ்டின் அங்கிள் ஜாய்க்கு சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அவர் ரஷ்யாவில் இருக்கும்போ, டாடி நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்ன பண்ணனே எனக்கு தெரியல, எப்படி ஊழியம் பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லாமல் அங்கிள் சொன்னது, உன் அபிஷேகத்தை நீ இன்க்ரீஸ் பண்ணு. உன் அபிஷேகம் ஒரு மேக்னெட்டை போல, மேக்னெட்னா தமிழ் என்ன சொல்லுவீங்க, காந்தம் போல. காந்தம் அதில் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது தூரமாக இருக்கிற சின்ன சின்ன இரும்பில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணுறோம், இழுத்துறோம். ஆனால் இதுக்கு பவர் இல்லைன்னா ஒன்றுமே இழுக்காது. அதான் அபிஷேகத்து போல. ஸோ அந்த அபிஷேகத்தை நீ இன்க்ரீஸ் பண்ணினா ஜனங்களே உன்கிட்ட கேட்பாங்க, உனக்குள்ளால ஒரு சந்தோஷம் தெரியுது, உனக்குள்ளால ஒரு சமாதானம் இருக்கு, எப்படி உனக்கு அந்த சந்தோஷம் சொல்லுங்க. அப்போ நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், உங்கள் கிராமத்தில் நடக்கும்படியாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வாணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்வாரா. இந்த கடந்த 2 நாட்கள் வாலிபர்களோடு பேசும்போது கூட அந்த டாபிக் இன்ஃப்ளூயன்சர் டாபிக் அருமையாக இருந்துச்சு. வாலிபர்கள் அங்கே ஆர்வத்தோடு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட இன்னொரு காரியம், பாஸ்டருடைய அடுத்த தலைமுறைகள்லாம் நல்லா எழும்பி நிற்கிறாங்க. அவங்கள பிள்ளைங்க ஜான், டெபி, ஜாஷுவா, ஷிபா, இந்த 4 பேரும் அவங்களும் இணைந்து அந்த செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜான், டெபிக்காக நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க என்னை இன்வைட் பண்ணதுக்காக, அவங்க அன்புக்காக நன்றி. ஸோ ஆண்டவர் அடுத்த தலைமுறையை உருவாக்குறது மாத்திரம் இல்லை, அநேகரை உருவாக்குறதுக்கு அவங்கள பிரயோஜனப்படுத்துறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாலிபர்கள் ஆர்வத்தோடு உட்கார்ந்ததை பார்க்கும்போது, ஏன்னா ஒரு சபையோடைய பலன் அடுத்த தலைமுறையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு யூகேலாம் போனீங்கன்னா, யூஎஸ் யூகே எல்லாம் போனீங்கன்னா, ஒரு காலத்தில் எவ்வளோ மிஷினரிஸ் இவங்க தேசங்களுக்கு அனுப்புனார்கள். இன்னைக்கு போனால் வயதான ஒரு 10 பேர் இருப்பாங்க, பெரிய பில்டிங் இருக்கும், பெரிய சபை. ஆனால் போகிறது ஒரு 10-20 வயதான மக்கள். அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டு மற்ற நாட்கள் கிளப்பாக கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அடுத்த தலைமுறை அவங்க என்ன பண்ணலை, சந்திக்கலை.
ஆனால் இந்த சபையில் நேற்று முந்தி 2 நாளும் 200க்கு மேலான வாலிபர்கள் வந்து அங்கே உட்காரும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் அடுத்த தலைமுறை எழுப்பியிருக்கார். அல்லேலூயா. இந்த காரைக்கால் இந்த இருக்கிற இந்த பட்டணங்களுக்கு அவங்களை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஸோ இங்கே பாருங்க, சிம்சோனையும் ஆண்டவர் தெரிந்தார், தானியேலையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 2 பேருக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. ஒருத்தரை இஸ்ரவேலர்களை பிலிஸ்தியர்கள் வந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதே போல தானியேல ஒரு புறஜாதியான ஒரு பேகன் கண்ட்ரியில் ஒரு பாபிலோன்ல போய் ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக 2 பேரும் தெரிந்து கொண்டிருந்தார். சிம்சோனுக்கு எல்லாமே வெளிப்படுத்தப்படுத்துது. அவனுக்கு பிறப்புக்கு முன்னாடியே அவன் ஒரு நசரேனா இருப்பான், அபிஷேகம் எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. அவனுக்கு என்ன திட்டம்னு வெளிப்படுத்தப்பட்டுச்சு, எல்லாமே கிடைச்ச சிம்சோன் அதுக்கு அலட்சியம் எடுத்தான். அதை குறித்து ஒரு கரிசனை இல்லை. எதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்க கூட இல்லை. எதுக்கு ஆண்டவரே கொடுத்தீங்கன்னு கேட்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லை, அதை என்ன பண்றாரு, எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த she pleases me, அந்த பிலிஸ்டியர் அந்த ஸ்திரீ வந்து என்ன கண்ணுக்கு நல்லா இருக்கு, அவனுக்கு என்ன விருப்பமா இருந்தோ அதை செய்யறத பார்க்கிறோம். முதலாவது அவனுக்கு விரும்பினதை பண்ணான். அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ற, ஆண்டவர் வெறுத்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா போகிறது. முதலாவது அவனுக்கு பிடிச்சது, அதுக்கப்புறம் ஆண்டவர் வெறுத்தது. அந்த போனத்துல இருந்து எடுக்கிற காரியம், அந்த இது ஹனி எடுத்த காரியம், மற்ற எல்லா காரியத்தை நீங்க பாருங்க, ஆண்டவர் வெறுத்த காரியமே செஞ்சார். அது மாத்திரம் இல்ல, காம்ப்ரமைஸ், நெருக்கம் வந்த உடனே தவற செஞ்சான். எதை சொல்லக்கூடாது, எதை சீக்கிரட்டா வைக்கணுமோ சொல்லிட்டான். மனைவியால திரும்ப 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 அந்த ப்ரெஷர், இந்த பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, நிறையவே தவறு செய்யறது இந்த நெருக்கத்தின் தான். தப்பு செய்யல. கடைசியில் அவனுக்குள்ளாலே பெருமை, நான் செஞ்சேன், நான் தான் அவளங்களை அடித்தேன், நான் தான் இவ்வளோ செஞ்சேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துறது சுத்தமா இல்லை. கடைசியில் டெலிவரரா ரட்சிக்கிறவனா இருந்த ஒரு மனிதன் என்டர்டைனரா மாறிட்டார், ஜோக்கரா மாறிட்டார். ஆண்டவர் கொடுத்திருக்க அபிஷேகத்தை நம் அலட்சியப்படுத்தி அது எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு யூஸ் பண்ணல, அவரை மகிமைப்படுத்தலாம். அங்கே தான் தானியேலை பாருங்க, ஒரு அடிமையாக அவர் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் எருசலேம் எல்லாம் அழிச்சிட்டாங்க. அந்த டெம்பிள்ல இருந்து அவ்வளோத்தையும் திருடியாச்சு, எல்லாம் லூட் பண்ணியாச்சு. குடும்பத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து ஒரு அடிமையாக வர்றாரு. அங்கே அவருக்கு நிறைய காரியம் கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவர் கவனமாக இருக்கிறாரு. என் சரீரத்தை நான் எதையும் கொண்டு டிஃபைல் பண்ண மாட்டேன், அது தூசணம் படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பண்றார். அவருக்கு எதுவுமே ரிவீல் பண்ணப்படலை. இதெல்லாம் பண்ணும்பா உனக்காக, இது அபிஷேகம் நான் கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு எதுவுமே அவளுக்கு ரிவீல் பண்ணப்படலை. ஆனால் அவருடைய ஒழுங்கான ஜப வாழ்க்கை, அவர் ஆண்டவரோடு நெருங்கி இருந்த அந்த வாழ்க்கை மூலமாக ஆண்டவரோட சித்தத்தை அறிந்தது மாத்திரம் இல்லை, அதை நிறைவேற்றுறதுக்கு. ஒருத்தர் வந்து அவர் கண்ணுக்கு என்னெல்லாம் பிடிச்சோ பண்ணார், இவர் என்ன பண்ணாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே போனார். இவர் ராஜாவா இருந்தாலும் சரி, நேபுகாத்நேசர் சொல்றாரு, நீ மனம் திரும்பலன்னா இப்படிதான் ஆக போகுது. பெல்சாத்சார் பெரிய ராஜா, கொன்னே போட்டிருப்பாரு, ஆனாலும் நீ செத்துருவேன்னு சொல்றாரு, அப்படியே சாகுறாரு. பயப்படவே இல்லை. ஐயோ ஆண்டவர் இப்படி பேசுறாரு, நான் எப்படி சொல்லணும்னு யோசிக்கவே இல்லை. சிங்கக்கூட்டில் போடுறாங்க, போடட்டும், ஆனா என்னுடைய கொள்கைகளை நான் மாற்ற மாட்டேன், ஜெபிக்கிறது காரியத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். கடைசியில் நம்ம பார்க்கிறோம், தானியேல் ராஜாக்கள் மாறினாங்க, நான் தானியேல் மாறல், ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பில்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்படியாக தானியேலை போல அந்த டிசிப்ளினான, சில நேரம் ஆவியில் இப்படி இருந்துட்டு சில நேரம் ஆவியில் இப்படி இருக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. ஒரு கன்சிஸ்டண்டா என்ன நடந்தாலும், என்ன எவ்வளோ போராட்டம் தானியேலுக்கு வருது. சில நேரம் என்ன பண்றாரு, என்ன பண்ணோன்னே தெரியல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட போறாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், குழுவாக ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில நேரம் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கணும், குழுவாக நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுத்துறாரு. அவர் ராஜா வந்து இவரை பெருமையாக உனக்கு நான் அது தாரேன், தங்க செயின் தாரேன், அது தாரேன், இது தாரேன்னு சொல்லும்போ அதெல்லாம் எனக்கு வேண்டாம்.
ஆண்டவர் தான் எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். எல்லாத்திலும் ஆண்டவர் மகிமைப்படுத்துறத பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை பிரயோஜனப்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்க முன்னாடி நம்மளை அர்ப்பணிப்போம்மா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக சிலுவை மீனினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயுன் அண்டை சேர்வே. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இது வேற எங்களுடைய பாடல் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் நெருங்கி இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவரே. உங்க இதய துடிப்பை உணர்ற ஒரு கூட்டமாக நாங்க இருக்கணும் ஆண்டவரே. உங்க ஏக்கத்தை நிறைவேற்ற ஒரு கூட்டமாக நாங்க காணப்படணும் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உலகம் மனிதர்களை அநேக விதமாக பிரித்து கொண்டு இருக்கிறது. ஜாதியின் பேராகல, படித்தவர்கள் படிக்காதவர்கள், இல்லைன்னா மதத்தின் மூலமாக பிரிக்கிற காரியத்தை பார்க்குறோம். அநேக விதத்தில் உலகம் மனிதர்களை பிரிக்கிறான். ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்து நம்மளை பிரிக்கிறார். வாசிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 18வது வசனம். மல்கியா 3:18 வசனம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? முதலாவது என்ன? நீதிமானோ துன்பார்க்கணும். இன்னொன்று தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனோ ஊழியம் செய்யாதவனோ. ஸோ இதுதான் ஆண்டவர் மனிதர்களை பிரிக்கிற ஒரு எப்படி பிரிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு புது மனிதனாக நம்ம மாறும் பொழுது, ஒரு பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்தில் வரம்போ ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம்னா 2 காரியம். ஒன்று நம்ம பாவத்தை வெறுக்கணும், 2வது அவருக்கு ஊழியத்தை செய். ஒரு நீதிமானான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதான் அங்கே முதல்ல நீதிமான், அப்புறம் துன்மார்க்கன், 2வது அவரை சேவை செய்யாதவர். ஸோ உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உண்மையிலே நான் ஒரு புது மனிதனாக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், அந்த அனுபவத்தில் நான் வந்திருக்கிறேன். 2 காரியம் எனக்குள்ளால ரொம்ப அழுத்தமாக இருக்க வேண்டிய காரியம். பாவத்தை நான் வெறுக்க வேண்டும். எந்த பாவத்தெல்லாம் நான் நேசித்து செய்து கொண்டு இருந்தேனோ அந்த பாவத்தை நான் வெறுக்க வேண்டும். ஐ நீட் டு ஹேட் சின். 2வது அவருக்காக நான் பிரயோஜனப்படணும், அவருக்காக ஏதாவது செய்யணும், அவருக்காக நான் ஊழியம் செய்யணும். அந்த துடிப்பு நமக்குள்ளால காணப்படணும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், அநேக நேரத்தில் நமக்குள்ளாலே ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் நிறைய நேரம் நான் தவறு பண்ணுறேனே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:9 வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:9 வசனம்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஸோ இப்போ என்ன போட்டிருக்கு? தேவனால் பிறந்த ஒரு மனிதன் என்ன பண்ண மாட்டான்னா, ஆனால் நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்த்தா நீங்களா இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும், ஆனால் நிறைய தடவை நம்ம பாவம் செஞ்சிடறோம். அப்படி தானே? பாவம் செய்கிறோம், தவறு நடக்குது சில நேரம். ஸோ ஒரு மனிதன் மறுபிறப்பு அனுபவம், அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு பாவம் செய்வானா? அப்போ அந்த பாவம் செஞ்சா என்ன நடக்கும்? அந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்ம மனதுக்குள்ளால ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, will not continue in sin போட்டிருக்கு. அப்படின்னா மனம் திரும்பின ஒரு மனிதன் தொடர்ந்து இந்த பாவத்தில் இருக்க மாட்டான். சில நேரம் தவறி விழுவான், ஆனா உடனே என்ன பண்ணுவான்? வெளியே வந்துடுவான். ஸோ அவன் பாவத்தை எதனால உடனே வெளியே வர முடியுது? அவன் பாவத்தை வெறுக்கிறனால தான். ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே வர. ஆனா ஒரு மாமிச ரீதியாக வாழ்ற ஒரு மனிதன், அவனுக்கு பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு இல்லாதனால அதுலயே அவன் என்ன இருப்பான்? இருந்துருவான் அந்த பாவத்துல. ஸோ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இங்க பவுல் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:1 வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்போ சர்ச்சுக்குள்ள தான் பேசுறது, வெளியே ஓப்பன் ஏர் மீட்டிங் கிடையாது. சபைக்குள்ளால் அவர் என்ன சொல்றாரு? மாமிச ரீதியாக இருக்கும்படி இருக்கிறனால நான் என்ன பண்றேன்? பேசுறேன். 3வது வசனத்தை வாசிக்கலாம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பாருங்க பவுல் எப்படி சொல்றாரு. உங்களுக்குள்ளால பெருமை, உங்களுக்குள்ளால ஜெலசி, உங்களுக்குள்ளால இந்த மாமிசக்காரம் இருக்கு, மாமிசத்தின் காரியங்கள் உங்களுக்குள்ளால இருக்கே. ஸோ அநேக நேரத்தில் ரட்சிக்கப்பட்டாலும் அதுலேருந்து விடுதலைப்படாம, ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம நம்மளுடைய மாமிசத்தினால நடத்தப்படலாம், இல்லைன்னா ஆவினால நடத்த. we can be led by the spirit or led by flesh. ஸோ நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்மளுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம், நம்மளுடைய இதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாக்குறதுக்கு நாம் இடம் கொடுத்துருக்கிறோமா? இந்த நேரத்தில் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை அழைத்து தெரிந்து ஒரு தூரத்தின் தேசத்துக்கு போக ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நல்ல ஒரு ஐஸ்வர்யவானான ஒரு குடும்பத்தில் இருந்தவர் தான். அவரே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், விக்கிர ஆராதனை செய்த ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் வெளிப்பட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்றாரு? அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். அந்த பிரயாணத்தை ஆரம்பித்தது நல்லதுதான். ஆண்டவர் அவருக்கு தான் வெளிப்படுத்தினார். குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போனான்னு சொன்னாரு. உன்னுடைய உறவினர்கள், உன் கலாச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? தகப்பனாரையும் கூட கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த பிரயாணத்தில் என்ன நடக்குது? இவர் லீட் பண்றதுக்கு பதிலாக யார் லீட் பண்றா? தகப்பனார் லீட் பண்றாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்க முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்து விட்டு. ஓகே, ஸோ இப்போ ஆண்டவர் கானானுக்கு போக சொல்றாரு. ஆனால் இங்கே ஒரு இடத்துல போய் என்ன பண்றாரு? தங்கிடுறாரு. அந்த பிரயாணம் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எங்க போறாங்க? கானானுக்கு நேரா போறாங்க. அந்த 12 ஆதியாகமம் மறுபடி 12வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் ஜெனசிஸ் 12க்கு வாங்க. அந்த முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மறுபடியும், இப்ப தாப்பனார் இறந்துச்சாரு, மறுபடியும் ஆண்டவர் வந்து வெளிப்படுறாரு. உன் தேசத்தை விட்டு உறவினர்களை விட்டு நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சோ இப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுக்குறாரு, நீ போன்னு சொல்றாரு. ஆனா இங்க மறுபடியும் ஆபிரகாம் ஒரு தவறு பண்ற. முதலாவது எல்லாம் கண்ட்ரோல்ல ஆண்டவருக்கு கொடுக்க பதிலாக அவர் என்ன பண்ணாரு? கண்ட்ரோல்ல தகப்பனாரு கொடுக்குறாரு. அவர் லீட் பண்ற பதில தகப்பனார். இப்ப ரெண்டாவது என்ன நடக்குது? லோத்தையும் கூட வச்சுக்கிட்டாரு. அங்க ஆண்டவருடைய கண்டிஷன் படி உன் உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு போ.
இவருக்கு என்ன நினச்சிருப்பாரு? பொதுவாக அந்த மக்களுடைய அந்த கலாச்சாரம் படி என்னென்னா, போனால் குடும்பமாக அப்படி போகணுன்னு இருக்கலாம். மேபி அதனால இருக்கலாம். இல்லைன்னா லோத் வந்து அவர் தகப்பனாரை இழந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறார். இவர் அங்கிளாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், ஐயோ பாவம், அந்த கம்பேஷனாக அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். இல்லை எமோஷனலாக ஒரு டெசிஷன் எடுத்துட்டார். ஆனால் ஆண்டவருடைய தெளிவான அந்த கட்டளை என்னன்னா, எல்லாரையும் விட்டுட்டு ஒரு குறை அங்கே இருக்கு. விட வேண்டியது அவர் என்ன பண்ணல, விடுறதுக்கு மனசு வரல. ஸோ இதுதான் என்ன ஆகுது, கம்பேஷனாக தொடங்கின ஒரு காரியம் போய் காம்ப்ளிகேஷனில் முடியுது. அல்லேலூயா. ஸோ நிறைய நேரத்தை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாமே நான் கீழ் பண்ணுறேன், இது மட்டும் வச்சுக்கிறேன். ஐயோ அந்த கம்பேஷனேட் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் விட முடியாமல் நம்ம இருப்போம். ஆனால் அது போய் போக போக அங்கே விடும்போது இன்னும் வேதனையாக இருக்கும். அதுக்கு இங்கேயே விட்டுட்டா பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இந்த சின்ன ஒரு தவறு தான் பார்க்கும் பொழுது சரி அவ்வளோ ஒபே பண்ணுறாங்க, இவனை ஜஸ்ட் வச்சுக்கிறேன்னு நினைச்சது தான். இதனால அவரோட பிரயாணத்தில் எந்த ஒரு பாதிப்பு வரல. நிறைய நேரம் நம்ம தான் ஊழியம் பண்ணிட்டே தானே இருக்கிறோம், நம்ம தான் ஆண்டவர் செஞ்சுட்டே தானே இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரோட முழுமையான அந்த வெளிப்பாடு அவனுக்கு வரவில்லை. வாசிக்கலாம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. 13:7 13:7. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு, சண்டை வர ஆரம்பிச்சிச்சு, பிரச்சனை வந்துச்சு. கடைசியில் ஆபிரகாம் வந்து நம்ம இதனால பிரச்சனை வர வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுது, பிரியிறாங்க. ஸோ ஆரம்பத்திலே விட முடியாத காரியம் இப்போ ஒரு இவ்வளோ நாள் கூட பிரயாணப்பட்டு ஒரு வேதனையாக பிரிகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, 13வது அதிகாரத்தில் 14ல இருந்து வாசிங்க, 14ல இருந்து. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க இந்த வசனத்தை எப்படி இருக்குன்னா இங்கிலீஷ்ல, ஆஃப்டர் லோத் ஹேட் கான், லோத்து விட்டு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ உன் கண்களை உயர்த்தி பாரு, இது எல்லாம் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்னஸ், அந்த முழுமையான காரியத்தை என்ன பண்றாரு, ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. நிறைய நேரத்தை நம்ம வாழ்க்கையில் விட வேண்டியதை பிடிச்சு வச்சுட்டே இருந்தோம்னா பிரயாணம் போயிட்டே தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆண்டவருடைய அந்த பூர்ணமான அந்த அனுபவம், அந்த வெளிப்பாடு, அது தாமதம் ஆயிட்டே போகும். எப்போ நீங்கள் அதை விடுறீங்களோ, விட வேண்டியது விட்டு, அது ஒரு பழக்கமாக இருக்கலாம், தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சில குணங்களாக இருக்கலாம், அநேக காரியங்களாக இருக்கலாம். அதை நீங்கள் பிடித்து வைத்தே இருந்தீங்க, சின்ன பிரச்சனை தானே இதெல்லாம், ஒன்றா அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினைப்பீங்க. ஆனால் அதை விட்டுட்டீங்க, அதை விடலைன்னா அந்த ஆண்டவரோட மேன்மையான காரியத்தை பார்க்க முடியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அந்த லோத்து போன உடனே அந்த முழுமையான ஒரு காரியம், பாலிடெக்னிக்கில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு. அப்போ வந்த டீம் வந்து, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலிடெக்னிக்கில் உள்ளே வந்தாலே ஒரு பெரிய சிலுவை இருக்கும், ஜீசஸ் இஸ் த வேன்னு இருக்கும், பெருசாக இருக்கும். வந்தவன் இன்ஸ்பெக்ஷன் டீமுக்கே அதை பார்த்தாலே அவனுக்கு கோபமாக இருந்துச்சு. உள்ளே வந்த பிறகு அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. அது பிறகு தெரிய வந்துச்சு லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ நான் வந்து ஃபோன் பண்ணுறேன், தமிழ்நாட்டில் வேறு காலேஜஸ்க்கெல்லாம், சில கிறிஸ்டியன் காலேஜஸ் இப்படியெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணி, இல்லைப்பா கொடுத்து தான் ஆகணும், நாய்க்கு துண்டை போட்டால் தான் இதான் அப்படி இப்படின்னு நிறைய பேர் டயலாக் சொன்னாங்க. ஆனாலும் என்னுடைய மனசாட்சி கேட்கல. அங்கிளும் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, நம்மளுடைய பிரின்சிபலில் விட்டுறக்கூடாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கொடுக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், போய் ரிப்போர்ட் போட்டுதான், இனிமேல் இந்த காலேஜில் அட்மிஷனே எடுக்க முடியாது, நோ அட்மிஷன் கேட்டகரி. அடுத்த வருஷம் அப்போ நாங்கள் அட்மிஷனே எடுக்க முடியாது. யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு. 30 பிரச்சனையை போட்டுட்டு அடுத்த வருஷம் நோ அட்மிஷன் கேட்டகரி. அது பிறகு டெல்லியில் போய் திரும்ப ஒவ்வொரு கமிட்டியாக போய் போராடி கடைசியில் இந்த 30ல் 26 பிரச்சனையை ட்ராப் பண்ணோம். ஏன்னா அதில் ஒரு அர்த்தமே இல்லை, 2-3 சின்ன இதுதான் இருந்துச்சு, அது ஒரு இஷ்யூவும் கிடையாது. கடைசியில் ஏஐசிடி சொல்லிச்சு, சரி 80% நீ அட்மிஷன் எடுத்துக்கலாம், 20% உனக்கு கட் பண்ணுறோம், நீ இதெல்லாம் ரெடி பண்ணி நான் தரேன் அப்படின்னு.
சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் போராடி அவன் சொன்னதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்பில் NBA அக்ரடேஷன் வாங்கணும்னு ஒரு ஆசை. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலவருக்கு. இந்த NBA வந்து ஒரு முக்கியமான ஒரு முத்திரை போல் ஒரு அக்ரடேஷன். அந்த NBA கிடைச்சாதான் இந்த மாணவர்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் அதே வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி நிறைய முக்கியமான காரியங்கள் இருக்கும். ஸோ இப்போ பீகாரில் ஒரு காலேஜுக்கும் NBA அக்ரடேஷன் கிடைக்கல. அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், யாருக்குமே கிடைக்கல. ஆனால் நாங்கள் எப்படியாவது வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறோம். இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் யோசிக்கிறோம், இங்கே 20% இல்லை நாம பார்த்தா அப்போவே ஒரு பிளாக் மார்க் ஒரு இதாயிருமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் கிருபையில கரெக்டாக அவங்க வர முன்னாடி கவர்மெண்ட் இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் ஆன்லைன்லேயே வச்சு அதை கிளியர் பண்ணிட்டாங்க. 100% அட்மிஷன் மறுபடி கொடுத்துட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த NBA டீம் வரும்போ அவங்க கண்கள் ஆண்டவர் ஒரு பெரிய ஃபேவரை கொடுத்து, ஒரு அனுகிரகத்தை கொடுத்து, நாங்கள் முதல் முறையாக ஹோல் பீகாரில் எல்லா கோர்ஸுக்கும் NBA அக்ரெடிடேஷன் வாங்கின ஒரே காலேஜ் அப்பவும் இப்பவும் பாலிடெக்னிக் ஜெம்ஸ் தான். அல்லேலூயா. ஜெம்ஸ் பாலிடெக்னிக் ஆண்டவர் அந்த கிருபை கொண்டு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ், சில ஆயிரங்கள் லட்சங்கள் கூட சில ஆயிரங்கள் கொடுத்தாலே அவங்க வாயை மூட வச்சுட்டு வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் நின்று ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு நின்னதுனால ஒரு சின்ன ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ் தானே, இது எவ்வளோ பண்ண சின்ன ஒரு காரியம் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு நிற்கிறதுனால இன்னைக்கு மொத்த பீகார்ல ஆண்டவர் தலை தூக்கி உயர்த்தி வைக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோன் வரும். அந்த லோன் சாங்ஷன் பண்ணுறவேன்னு சொன்னால், நீ 1% எனக்கு கமிஷன் கொடுத்தாதான் நான் அந்த லோனை அப்ரூவ் பண்ணுவேன், இல்லைன்னா யாருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்க, காலேஜில் படிக்கிற 100%ல் 95% மாணவர்கள் இந்த லோனில் தான் படிப்பாங்க. ஸ்டூடெண்ட் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் நான் வம்பு பண்ணால் எனக்கு 92% காசு வராது. அவன் சொல்ல 1% எனக்கு கமிஷன் வேணும்னு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஃபினான்ஷியலாக இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜபத்திலே வச்சு நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். சில ஸ்டாஃப் சொல்கிறேன், சார் அவங்கள்ட்டெல்லாம் வம்பு பண்ண முடியாது, 1% ஏதாவது பண்ணிடலாம். இல்லை பண்ண முடியாது, ஜோம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜோம் பண்ணோம். கடைசியில் பார்த்தா அந்த மனிதனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போனார். ஹல்லேலூயா. இவ்வளோ ஆண்டுகளாக ஒரே பிரச்சனை இல்லாமல் ஆண்டவர் செய்தார். ஸோ சின்ன காம்ப்ரமைஸ் தான். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கிட்ட நேபுகாத்நேசர் உன் கடவுளை கும்பிடாதேன்னு சொல்லவே இல்லை. நீ உன் கடவுளை கும்பிட்டுக்கோ, ஒன்றும் இல்லை, கும்பிட்டுக்கோ, இந்த சிலை முன்னாடி கொஞ்சம் வணங்கிக்கோப்பா. நிறைய நேரத்தில் நம்ம சும்மா ஒரு இது தானே, சிலை முன்னாடி சும்மா கொஞ்சம் வணங்கிக்கோ. ஆனால் சாத்ராக் மேசாக் அந்த சின்ன காம்ப்ரமைஸ்க்கும் இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரின்சிபிள்ஸ், நம்ம சித்தாந்தங்கள், வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம், செய்திகள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். அதை நம்ம வாழ்க்கையை மாற்றுறதா, நம்மளோட சிந்தனையை மாற்றுறதா, அதை மாற்றலைன்னா அதில் உள்ள அந்த முக்கியமான பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, சித்தாந்தங்கள், கொள்கைகள் நினைக்கிறேன், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறது மாத்திரம், அதில் நிலைத்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யணும். ரத்தன் டாட்டா ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். மீன்ஸ் அவர் பெரிய கோடீஸ்வரர், பட் ஆனால் ஒரு ரசிக்கப்படாத ஒரு மனிதன் தான். ஆனால் அவரோட ஒரு சம்பவம் கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு முறை அவர் ரொம்ப சோகமாக இருந்தார். அப்போ அந்த செக்ரட்டரி கேட்டாங்க, ஏன் சோகமாக இருக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னார், என்னோட பிடிச்ச பார்க்கர் பெண்ணை நான் தொலைச்சிட்டேன், நான் ஃபுல்லாக தேடினேன், கிடைக்கல. அப்போ இந்த செக்ரட்டரி அவள் வந்து US போயிருந்தா, போயிட்டு தேடி அந்த பார்க்கர் பெண்ணை வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இப்போ வந்து ரத்தன் டாட்டா நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட பெண் என்னான்னு கொடுத்து அவர் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டார். அப்போ அவங்க கேட்குறேன், ஏன் திருப்பி கொடுத்தீங்க? இல்லை நான் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன், நான் வந்து என்னுடைய எம்ப்ளாயிட்டிருந்து நான் ஒரு பெண்ணை வாங்கவே மாட்டேன், பெண் இல்லை சாரி, எந்த ஒரு பரிசும் வாங்க மாட்டேன், என் கூட வேலை செய்கிற யார்கிட்டேருந்து நான் பரிசு வாங்க மாட்டேன்னு ஒருத்தர். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ரத்தன் டாட்டா, உங்களுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரிந்த விஷயம், யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், யாருக்கும் நான் தெரியப்படுத்த மாட்டேன், வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போ அவன் என்ன சொன்னா தெரியுமா? உன்னோடைய வாயை என்னால் அடக்க முடியும், ஆனால் என்னுடைய அந்த கான்ஷியஸ் அதை அடக்க முடியாது, அது குற்ற உணர்வு எனக்கு வரும், ஏன்னா என் கொள்கையை நான் தவற விட்டுருக்கேன்னு. அவர் பெண்ணு வாங்கவே இல்லை, திருப்பி கொடுத்துட்டார். நீங்கள் யோசிங்க, ஒரு சாதாரண அந்த உலக ரீதியாக வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த கொள்கைக்காக எவ்வளோ இருக்கும்போ ஆண்டவர் அறிந்த நாம் இந்த வசன ஆண்டவர் கொடுத்துருக்கல எவ்வளோ தெளிவாக இருக்கணும். ஆனால் சின்ன சின்ன எல்லாரும் பண்ணுறாங்களே, இதெல்லாம் ஒரு பாவம், இதெல்லாம் ஒரு தவறான்னு நிற்கிறோமா? இந்த வேதத்தின் கல்ச்சர் படி நம்ம வாழ்கிறோமா? இந்த வேதத்தின் படி வாழ்றதுக்கு நாம் அர்ப்பணிக்கணும்.
அங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ் தான், சின்ன ஒரு மைனராக தெரிஞ்சு அங்க பாருங்க. அதனால என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். முதலாவது ஒரு பார்ஷியல் டிஸ்ஒபீடியன்ஸ் நடக்குது. இரண்டாவது ஒரு ஆவிக்குரிய மனிதன் தவறு பண்ண என்ன நடக்கு நம்ம பார்க்க போறோம். 12வது அதிகாரத்துல நேரம் கம்மியா இருக்கனால நான் ஜஸ்ட் குயிக்கா நானே சொல்லிடுறேன். 12 6 9 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 6 9 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க மறுபடியும் ஆபிரகாம் என்ன பண்ண, கூடாரத்தை கெட்டுறாரு, பலிபீடத்தை செய்யறாரு, பலிபீடத்தை கெட்டுறாரு, கூடாரம் கெட்டுறாரு, ஆண்டவர் வெளிப்படுறாரு. எல்லாம் ஒரு சூப்பரான அனுபவம், அப்படிதானே? நல்ல ஒரு அனுபவம். ஆண்டவர் வெளிப்படுறாரு, கூடாரம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல சந்தோஷமா போயிட்டு. ஆண்டவர் இறங்கி பேசுறாப்பா, என்ன ஒரு அனுபவம், என்ன ஒரு காரியம். அவரும் உண்மையோடு அந்த கூடாரத்தை, அந்த பலிபீடத்தை ஒன்னொன்னா செய்யறாரு. ஆனா 10வது வசனத்துல சடன் அங்க என்ன நடக்குது, ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வருது, ஃபெமைன் வருது. அந்த பஞ்சம் வரும்போ இவ்வளவு நாள் இவர் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா போனனால, ஒரு கம்ஃபர்ட்டா இருந்தனால, ஆண்டவரை சார்ந்து இருந்த மனிதன் அவருடைய ஞானத்தை சார்ந்திருக்கிறார். அவர் கேட்டிருந்துக்கலாம், ஆண்டவரே பஞ்சம் வருது, நான் எங்க போகணும் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம். ஆனா இவர் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். சில நேரம் இந்த கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வரம்போ ஆண்டவரை கூட மறக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அவர் மறந்துட்டு அவரோட ஞானத்தின்படி அவர் எங்க போறாரு, எகிப்துக்கு போறாரு. எகிப்துக்கு போயிடுறாரு. ஆனா எகிப்து போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன ஒரு ஸ்லிப்பு தான், ஒரு ஆவிக்குரிய மனிதன் சின்ன ஒரு ஸ்லிப் தான். ஆனா அந்த ஸ்லிப்ல என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லி சீக்கிரமாக பார்க்க போறோம். முதல்ல அந்த 11வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை. ஓகே, இப்போ என்ன நடக்குது, அவளுடைய மனைவி பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு அது பயம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவரோட சித்தத்தின்ல இருந்து வெளியே வந்தோடனே என்ன வருது, ஃபர்ஸ்ட் பயம் வருது. பயம் வந்த உடனே என்ன நடக்குது, பொய் சொல்றாரு. என்ன சொல்றாரு, பொய் சொல்றாரு. பொய் சொல்ற மாத்திரம் இல்ல, வாசிங்க 19வது வசனம் 18வது வசனம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? சரி, இங்க பாருங்க. இப்போ ஒரு புறஜாதி மனிதன் பார்வோன் என்ன பண்றாரு, நீ ஏன் இப்படி செஞ்சன்னு அவரை திட்டுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கீழே போயிட்டார் அவர். முதலாவது அவரை லூஸ் பண்றது அவருடைய இன்டெகிரிட்டி, அந்த உண்மைத்தனத்தை. இந்த பயம் வந்துச்சு, பயம் உண்மைத்தனத்தை இழந்துறாரு, சாட்சியை இழந்துடுறாரு. யாருக்கு முன்னாடி சாட்சிய தைரியமா நிக்கணுமோ அவன் ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி திட்டுற அளவுக்கு, அக்யூஸ் இங்க போட்டிருக்கு, அக்யூஸ் பண்ற அளவுக்கு கீழே விழுந்துட்டாரு. ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சரி, கொஞ்ச நாள் டெம்பரரியா அங்க போயிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படிதான் நினைச்சிருப்பாரு. ஆனா பாருங்க, முதல்ல இன்டெகிரிட்டி காம்ப்ரமைஸ். ரெண்டாவது என்ன நடக்குது, அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கூடாரத்தை செய்யறாரு, அந்த பலிபீடத்தை எல்லாமே கட்டிட்டு வர்றாரு. அந்த அதிகாரத்தை பாருங்க, எதுவுமே செய்யல. கூடாரமும் இல்லை, பலிபீடமும் இல்லை, ஜபம் இல்லை, ஆண்டவரோட வெளிப்பாடு இல்லை, எல்லாம் போயிடுச்சு, எதுவுமே பண்ணல. என்ன நடக்க, ரெண்டாவது அவருடைய ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டியை லூஸ் பண்ற, ஆவிக்குரிய அந்த காரியத்தை இழந்து போறாரு. முதல்ல அவரை இழந்தாரு, அவரோட இன்டெகிரிட்டி ஆவிக்குரிய காரியத்தை இழந்தாரு. மூன்றாவது குடும்பத்தை ஒரு ஆபத்தான நிலைமையில போட்டாரு. என்ன பண்ணாரு, சாரால என்டேஞ்சர் பண்றாரு. சாரா இப்போ பாவம் அங்க போய் மாட்டிக்கியாச்சு. யாருனால, இவர்னால. நிறைய நேரம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு பண்றது நம்மளுடைய குடும்பத்தையும் பாதிக்கும். இங்க பாருங்க, குடும்பத்தை சாரால பாதித்தது மாத்திரம் இல்ல, ஒரு சின்ன ஒரு காரியம் உள்ள வருது, மெதுவா ரொம்ப சைலண்டா உள்ள வருது. என்ன வருது, ஹாகார் உள்ள வர்றா. யார் வர்றா, ஹாகார். எகிப்துல சைலண்டா அமைதியா ஒரு ஹாகார் உள்ள வந்தது, கானான்ல போய் பயங்கரமா வெடிச்சிருச்சு. நம்மளுக்கு அது தெரிந்த ஒரு சம்பவம் தான். எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ல போய் இங்க வந்தது கூட தெரியல, அமைதியா உள்ள வந்துருச்சு. எங்கேயுமே போடல, ஆகார் உள்ள வந்தாங்கன்னு எதுவுமே, அமைதியா வந்த ஒரு காரியம் கானான்ல போய் ஒரு பெரிய ஒரு இது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய நேரம் ஒரு குறுகிய காலத்துல உள்ள ஒரு பிரச்சனைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானம் ஒரு லாங் டேர்ம் பிரச்சனையா போய் முடிஞ்சிடக்கூடாது.
நம்மளுடைய பிள்ளைங்க முன்னாடி நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கு? நம்ம சுற்றி இருக்கிற, நம்ம இருக்கிற கிராமத்தில், நம்ம இருக்கிற சமுதாயத்தில், உறவினர்கள் மத்தியில், சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நம்மளை பார்த்து இவனா இவன் கிறிஸ்தவன் சொல்கிறான், அவன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கா? இல்லைன்னா இவர்களை போல இருக்கணும். கடந்த 2 நாட்கள் பாஸ்டர் அங்கிள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. இந்த ராஜ்யம், நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்கள் ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம். ஆனால் அதை குறித்து பெரிய தெளிவு, ரொம்ப ஒன்றும் தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அந்த ராஜ்யம்னா என்ன, அந்த ராஜ்யம்னா அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு காரியம்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அது புரிய வச்சது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு அந்த அறிவு இருந்துச்சுன்னா, அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஸ்டாண்டர்டே ஒரு லெவலில் இருக்கும். மக்கள் நம்மளே பார்ப்பாங்க, இவர்களை போல இருக்கணும், இவர்களை போல நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சாட்சி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் இருக்கணும். நெஹேமியா ஒரு நாள் சோகமா இருந்தாலே ராஜா நெஹேமியா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நெஹேமியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா, அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்துச்சு. நம்ம மூஞ்சியை பார்த்தா இப்போ யோசித்து பாருங்க, நெஹேமியா எப்பவுமே தொங்க போட்ட மூஞ்சியில் இருந்தா, ராஜா என்ன நினைச்சிருப்பா, ஆமா இவனுக்கு என்ன பிரச்சனையோ இன்னைக்கு அப்படிதானே யோசித்து இருப்பாரு. என்னைக்குமே இந்த மூஞ்சி தொங்க போட்டே வருவார் அப்படின்னா ராஜா மனசுல. ஆனா ராஜாவே ஷாக்கா, என்னப்பா நீ இன்னைக்கு சோகமா இருக்கிறன்னு கேட்கிறேன்னா அவருடைய முகத்துல எப்படி ஒரு பிரகாசம் இருந்திருக்கும், எப்படி ஒரு சந்தோஷம். நம்மளே பார்க்குறவங்க மக்கள் நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க, ஆமா இவன் வந்து கிறிஸ்தவன். கொஞ்ச நாள் நான் சென்னையில் வேலை செய்துட்டு இருந்தேன். சென்னையில் வேலை செய்யாமல் அந்த கம்பெனிக்கு போகும்போது நிறைய பேர் வந்தாங்க, நீ கிறிஸ்டியனா? ஆமா. அப்போனா சரக்கெல்லாம் அடிப்பேல்ல, பாட்டியெல்லாம் பண்ணுவேல்ல. இது என்னடா தலைகீழ சொல்றாங்க, கிறிஸ்டியன்னா நல்லா சரக்கு அடிப்பியான்னு கேட்குறாங்க, அது பண்ண மாட்டேதானே கேட்கணும். அப்புறம் தான் நான் கேள்விப்பேன், இந்த கம்பெனியில் நிறைய ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருந்தாங்க. இந்த கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு எல்லாரும் சாட்டர்டேனா பப்புக்கு போய் அவங்க தான் பார்ட்டி ஹாஸ்ட் பண்ணுறது எல்லாருக்கும். ஸோ மற்றவங்களாம் சந்தோஷம், இன்னொரு கிறிஸ்தவன் வந்தால் நம்மளுக்கு இன்னொரு பார்ட்டி ரெகுலராக வரும் அப்படின்னு. வேதனையாக இருந்துச்சு நம்மளுடைய சாட்சி. நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கு? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, அந்த ராஜ்யத்தில் உள்ள மக்களாக நம்ம வாழும்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் இழுக்கப்படுறது மாத்திரம் இல்லை, நம்ம மேலே ஒரு மரியாதை வரும். அவர் கிறிஸ்தவர்கள், அவங்க கிறிஸ்தவர்கள். ஒரு காலத்தில் 25% ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து, ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு தெரியல, அதிகாரிகள் வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அந்த நாட்களில் நல்ல குடும்ப ஜெபம் வீட்டில் இருந்துச்சு, பிள்ளைகளை தேசத்துக்கு காரியங்களுக்காக அர்ப்பணித்தாங்க, ஊழியத்துக்கு அர்ப்பணித்தாங்க. இப்போ உள்ள குடும்பம் இல்லை, ஃபாரின் போ நல்லா சம்பாதிக்கலாம், அங்கே யூஎஸ்க்கு போ, கல்ஃபுக்கு போ, எல்லாரும் அங்கே அனுப்புகிறாங்க. யாருமே இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை, ஆனால் சொந்த பிள்ளைங்களை கொடுக்கறதுக்கு ஆயத்தம் இல்லை. இன்னைக்கு பார்த்தா ஐஏஎஸ் ஆஃபீஸில் 1% கூட கிறிஸ்தவர்கள். அந்த நாட்களில் சொல்லுவாங்க, அவன் ஒரு கிறிஸ்தவ அதிகாரி, அவன் உண்மையா இருப்பான், அந்த கிறிஸ்தவ அதிகாரி நியாயமா இருப்பான். இன்னைக்கு சாட்சியை இழந்து போகிறோம். நம்மளை குறித்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இங்க ஆபிரகாம் அவருடைய இன்டெகிரிட்டியை இழந்து போறாரு, ஆவிக்குரிய காரியத்தை இழந்து போறாரு, குடும்பத்துல சாட்சியை, குடும்பத்தை ஆபத்துல போடுறாரு. நம்ம பிள்ளைங்கள் நம்மளை குறித்து என்ன சொல்லுவாங்க? நம்ம பிள்ளைங்க உண்மையான சாட்சி ஒருத்தருக்கு வேணும்னா அவங்க மனைவி இல்லைன்னா அவங்க கணவன் இல்லைன்னா அவங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்கணும். ஊர் நம்மளை குறித்து கை தட்டுறதை குறித்தெல்லாம் நம்ம சந்தோஷப்படக்கூடாது. உண்மையான சாட்சி யாரு? வீட்டில் உள்ளவங்க கொடுக்கணும். இங்கே வந்து ஸ்டேஜில் பயங்கரமாக ஆவுன்னு கலக்குனா அதுக்கு சாட்சி கிடையாது, அது பெரிய இது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அப்பாவை போல நான் இருக்கணும், எங்கள் அம்மாவை போல நான் இருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க. அந்த தாக்கத்தை உண்டாக. சரி, மேபி நிறைய நேரம் நம்ம தவறு இருப்போம், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே மாற்றுங்க வீட்டில். ஆனால் இப்போ 4வது இன்னொரு பெரிய பிரச்சனை நடக்குது. அவரை பாதிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குது. ஆனால் இப்போ லோத்தே பாதிச்சிருச்சு. வாசிக்கலாம் 13வது அதிகாரம் 10-11. 13:10-11. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்கிறது என்று கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் இப்போ அந்த பூமி எப்படி இருந்துச்சா? எகிப்தை போல இருந்துச்சு. அப்போ இவன் ஆல்ரெடி எகிப்தில் இருந்ததுனால அவனோட ஹார்ட்டெல்லாம் எப்படி இருக்கு? எகிப்தின் காரியங்கள் அவனுக்குள்ளால வந்துடுச்சு. எகிப்து வந்து அவனுடைய வேல்யூஸை
ஃப்ரேம் பண்ணிச்சு. அவனுடைய உள்ளான காரியத்தை உருவாக்கி எகிப்தின் காரியங்கள் மேல ஒரு மோகத்தை உண்டாக்குறத நம்ம பார்க்கிறோம். எகிப்துல இருந்தது அவனுடைய மோகத்தை, அவனுடைய இதயத்தின் ஆசைகள் அப்படியே மாத்துறத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இப்ப என்ன நடக்குது, எகிப்து லோத்தை சோதம் குமாராக்காக ஆயத்தப்படுத்திடுச்சு. பாருங்க, ஆபிரகாம் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த பிறகு அவருக்கு அந்த ஆசை இல்லை, அவர் அந்த காரியம் இல்லை, அதுல இருந்து வெளியே வந்துட்டார். ஆனா லோத்து வெளியே வந்தாரு, ஆனா எகிப்து அவருக்குள்ள இருந்து வெளியே வரல. ஸோ அதனால தான் பார்க்கப்பா எகிப்த போல இருக்கே, நல்லா இருக்கேன்னு அதை என்ன பண்ணிட்டாரு, சூஸ் பண்ணிட்டாரு. பாருங்க, ஒரு ஆவிக்குரிய மனிதன் தவறும்போ அவர் பார்த்து கொண்டே இருக்கிற மனிதன் என்ன பண்றாரு, தவறுகிறார். ஆனா அவர் வெளியே வந்துட்டாரு. ஆனா இவன் மாமிசமாக வாழ்ற அந்த மனிதன் அவன் திரும்பி வர முடியல. இப்போ பாருங்க, ஆபிரகாம் எப்படி அதை விட்டு வெளியே வர்றாருன்னு பாருங்க. 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 13:1. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஓகே, ஸோ ஆபிரகாம் இங்கிருந்து வெளியே வந்தாச்சு. 4வது அதிகாரம் 4வது வசனம், சாரி 4th verse, 4வது வசனம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதே இது 18வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 18-17. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. சரி, இப்போ என்ன நடக்குது, இவர் மறுபடியும் வந்துட்டார். எகிப்துல இருந்து மறுபடியும் ஆண்டவர் கொடுத்துறதுக்கு அந்த தேசத்துக்கு வந்தது மாத்திரம் இல்லை, மறுபடியும் அவர் கூடாரத்தை செய்கிறாரு, மறுபடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறாரு, மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறாரு. அவன்கிட்ட நான் சொல்லாம இருக்கணும், அவன் என் நண்பன் இல்லை, அவர்கிட்ட வெளிப்படுத்தாம நான் இருப்பேனோன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இவர் மறுபடியும் ரெஸ்டோர் ஆயிட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்லிப் ஆனாரு, மறுபடியும் ரெஸ்டோர் ஆயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா நீங்க பாருங்க, லோத்தோட வாழ்க்கையை பாருங்க. அவன் கூடாரமும் கெட்டல, பலிபீடத்தையும் கெட்டல, எல்லாம் போச்சு. ஸ்டார்டிங்ல என்ன பண்ற, சோதம் குமார பக்கத்துல போய் தங்குறாரு. அதுக்கப்புறம் சோதம் குமார உள்ளாலே தங்குறாரு. கூடாரத்துல வாழ ஆசைப்பட்ட மனிதன் இப்ப எங்க போய் தங்கணும்னு ஆசைப்படுறாரு, பட்டணத்துல. ஆபிரகாம பாருங்க, அவர் இன்னும் கூடாரத்துல தான் இருக்கிறாரு. ஆபிரகாம் இன்னும் எங்க இருக்கிறாரு, கூடாரத்துல இருக்கிறாரு. ஆனா இவர் என்ன, பட்டணத்துல. கம்ஃபர்ட் லைஃப். எகிப்தோடைய அந்த கம்ஃபர்ட் இன்னும் வெளியே போகல. பந்தாவா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். இந்த உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் காரியங்கள் அவனை இழுத்து அந்த தியாகம் செய்ய வேண்டிய காரியங்கள் அவனால தியாகம் பண்ண முடியாம மறுபடியும் அங்கேயே போய் சோதம் குமாராலே அவன் இருக்கிறத பார்க்கிறோம். விசுவாசமாக ஃபெய்த்துக்கு இடம் கொடுக்காம இப்ப கம்ஃபர்ட்டுக்கு இடம். ஏன் வசதி, ஏன் வசதி, ஏன் வசதி. நம்மளுடைய வசதியை சார்ந்து ஊழியம் பண்றதுக்கு ஆண்டு அழைக்கல. நம்மளுடைய ஆழமான விசுவாசத்தினால், அந்த கன்விக்ஷன் சொல்லுவாங்க, கன்வீனியன்ஸ் பேஸ்ட் ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டு அழைக்கல, கன்விக்ஷன் பேஸ்ட். எஸ்தரை ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு அநாத பொண்ணா இருந்தா ஆண்டவர் உயர்த்தி ஒரு இடத்துல வைக்கிறார், ராணி ஆகிறார். அவளுடைய குடும்ப பேக்ரவுண்டே சொல்றதுக்கு கஷ்டமான நிலைமை. மொர்தெக்காய் சொல்ற, சொல்லிராத, நீ எந்த குலத்தை, எந்த பேக்ரவுண்ட், அதெல்லாம் சொல்லிராதன்னு சொல்லி அனுப்புறா. அதே சொல்ல முடியாத இருந்த நிலைமை, ஒரு அநாதையா இருந்த ஆண்டவர் உயர்த்தி ராணி ஆக்குறாரு. ஆனா இப்போ ஒரு பெரிய ஆபத்து வருது. யூதர்கள் எல்லாம் அழிய போறாங்க. இவன் நினைக்கிறா, ஐயோ நம்ம ராஜாத்தை போனா நம்மளை கொன்றுவாங்க, இப்பதான் சந்தோஷமா இருக்கிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து இப்போதான் கம்ஃபர்ட். சுற்றி பார்த்தா எவ்வளோ பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க, மேக்கப் போடுறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க, இப்படி கூப்பிட்டா ஒருத்தங்க வர்றாங்க. என்ன ஒரு சுகமான வாழ்க்கை, என்ன ஒரு கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட் ஜோனில் போனதுக்கப்புறம் சுற்றி என்ன நடக்குதுன்னு குறித்து ஒரு கரிசனை இல்லை. கம்ப்ளீட்லி இக்னரண்ட்டாக இருக்கிறாங்க. ஐயோ அந்த ஜனங்க எல்லாம் அழிய போகிறாங்க, கட்டளை பாஸ் பண்ணியாச்சு, எல்லாரும் அழிக்க போகிறாங்க. ஆனால் அதை குறித்து கவலை இல்லை. நான் நல்லா இருக்கணும், ஐயோ நான் செத்துறக்கூடாதுப்பா, ராஜா கூப்பிடாம போகவே முடியாது, எப்படி நான் போகணும், நான் நல்லா இருக்கணும். அந்த கம்ஃபர்ட்.
எஸ்தர் எதுவும் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. 4வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், 16வது வசனத்தில் வந்து பார்க்கிறோம். அங்கே மொர்தெகாய் திட்டுனதுக்கு பிறகு அவன் என்ன சொல்றான், நானும் என் தாதிமார்களும் உபவாசம் பண்ணி ஜெபித்தோம். அப்படின்னா ஒரு புறஜாதி தேசத்தில் போய் கொஞ்சம் வேற ஜோம் பண்ணி உபவாசம் இருக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்றான், அவங்கள உருவாக்கி இருக்கிறான். எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது, அவன் பண்ணி இருக்கிறான். மொர்தெகாய் துணியை கிழிச்சு அழுறாரு, அவன் என்ன பண்றான், ஐயோ பாவம் அங்கிள் கிழிஞ்ச துணியோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இதெல்லாம் அவளால முடிஞ்ச காரியம். இது என்னுடைய வசதியிலே ஒரு ட்ரெஸ் கொடுத்து நான் திருப்தி அடைஞ்சிடலாம். ஒரு 7 பேரை என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. நிறைய பேர் அவங்க வசதியை, அவங்க கம்ஃபர்ட் ஜோனை அஃபெக்ட் பண்ணாமல், அவங்களுடைய வசதியை அஃபெக்ட் பண்ணாமல் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஆண்டவருக்காக எவ்வளோ நான் பண்ணுறேன், எவ்வளோ சாப்பாடு கொடுத்துருக்கேன், எவ்வளோ பண்ணுறேன், அதில் திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் அதற்காக அவளை அழைக்கல. ஆண்டவர் யாருக்காக அழைத்தார், அத்தனை ஆயிரங்கள் அழியாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். அதை குறித்து ஒரு சிந்தனை இல்லை, ஒரு கரிசனை இல்லை. நான் நல்லா இருக்கணும், ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். நோ, ஊழியம் வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸ் பேஸ்ட் பண்றது ஊழியமே கிடையாது. கன்விக்ஷன், ஒரு ஆழமான அர்ப்பணிப்போட என்ன வந்தாலும். அதுக்கு பிறகுதான் அவ சொல்றா, நான் செத்தாலும் சாகுறேன், நான் போறேன்னு சொல்லிட்டு போகிறா. அவளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்யறார். ஹல்லேலூயா. மொர்தெகாயோட எச்சரிக்கையின் வார்த்தை அவளுக்கு பட்ட உடனே அவ அர்ப்பணிக்கிறான். சில நேரம் நம்மளும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த எச்சரிக்கையான ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா? தவறு பண்றது முக்கியம் இல்லை, அதுல இருந்து வெளியே வர்றோமா? ஆவிக்குரிய மனிதன் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷனுக்கு அங்க இடம் இருக்கு. ஆனா உலகத்தை சார்ந்த மனிதன் என்னதான் கேட்டாலும், என்னதான் செய்தி கேட்டாலும், என்னதான் எச்சரிக்கை கேட்டாலும் அவன் அப்படியே தான் சொல்லுவாங்க. பண்ணிக்கு பான்ஸ் போட்டாலும் அது எங்க தான் போவோம், சாக்கடைக்குள்ளால நல்லா குளிப்பாட்டி நல்லா பாண்ட்ஸ் பவுடர் ஸ்ப்ரே போட்டாலும் அது அங்கே தான் போகும். ஆனால் ஒரு ஆடை பாருங்க, கொஞ்சம் அழுக்குப்பட்டாலும் அது எப்படியாவது துடைக்கணும்னு சொல்லிட்டு அது முயற்சி இருக்கும். நம்ம பண்ணியை போல இருக்கிறோமா, ஆடை போல இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை பிறருக்கு ஆசீர்வாதம். ஒரு கல், ஒரு சாதாரண கல்லுக்கும் ஒரு வைரத்துக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண கல் என்ன பண்ணும், வெளிச்சத்தை அப்படியே அப்சார்ப் பண்ணும், லைட்டை அப்சார்ப் பண்ணும். ஆனால் வைரம் என்ன பண்ணும் தெரியுமா, அந்த வெளிச்சத்தை அப்சார்ப் பண்ணுறதோட சேர்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட், அதான் அப்படியே ஷைன் அடிக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் சாதாரண கல்லை போல இருக்கிற என்ன காரணம், வெறும் எடுத்துக்கிட்டாங்க, கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க, வாழ்க்கை உயர்ந்துச்சு, கார் வந்தாச்சு, வீடு வந்தாச்சு, எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணல, ஆசீர்வாதமா இருக்கல. ஆனால் வைரம் என்ன பண்ணும், எடுக்கிறது மாத்திரம் ஆசீர்வாதம். ஸோ இதில் எது வேல்யூபிள், யாருக்கு வேல்யூ ஜாஸ்தி? வைரத்துக்கு தான் வேல்யூ. நீ எவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ணியோ அவ்வளோ நீ வந்து வேல்யூ. கொஹினூர் டைமண்ட் ரொம்ப ப்ரெஷியஸ் சொல்லுவாங்க. கொஹினூர் ஏன், அதுக்கு நிறைய ரிஃப்ளெக்ஷன், அந்த இது கட்டு இருக்கு, பயங்கரமா ஒளியை கொடுக்கும், அதான் அதுக்கு ப்ரெஷியஸ், ரொம்ப விலை மதிப்பு. நம்ம ஒரு சாதாரண கல்லை போல இருக்குமா? கடைசியாக நம்ம பார்க்கிறோம், அந்த வெளிப்பாடு கிடைக்குது. 18வது அதிகாரம் 17வது வசனத்துல வெளிப்பாடு கிடைக்குது. நீங்க யோசித்து பாருங்க, அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஒரு மாமிசம் ரீதியா வாழ்ற அந்த கார்னல்னு சொல்ற மனிதனுக்கு இருக்க வித்தியாசம் பாருங்க. ஒரு பட்டணம் அழிய போகுது, அந்த பட்டணத்துல தான் யார் இருக்கிறா, லோத் இருக்கிறாரு. ஆனா இந்த ஆபிரகாமுக்கு அந்த பட்டணத்துக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை, ஒன்லி இந்த லோத் இருக்கிறவளும் தான். அது துஷ்டர்களாக நிரம்பின. சாதாரண நம்ம இவங்களுக்கெல்லாம் தேவைதான், அழியட்டும், அவங்களாம் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்காங்க, ஆண்டவர் தண்டனை கொடுத்திருக்கிறார், அப்படி கூட நினைச்சிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ற, மண்டாடுறார், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இவங்க இருந்தா ரட்சிப்பீங்களா, இத்தனை பேர் இருந்தா ரட்சிப்பீங்களான்னு சொல்லிட்டு கெஞ்சறத பார்க்கிறோம். He's praying, interceding, பாரத்தோடு ஜெபிக்கிறத பார்க்கிறோம், மண்டாததை பார்க்கிறோம். ஆனா லோத்துக்கு ஒரே கவலை, என்ன கவலை, நான் தப்பிச்சிடணும், அவ்வளோதான்ப்பா, அவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சா போதும். 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 19:14. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே 19:14 தானே, 19:14.
அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரும் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. நீங்க பாருங்க, இவன் யார்கிட்டயும் போல, வெறும் அந்த குடும்பத்தை சொல்றான். அவங்களே என்ன பண்றாங்க, அவனை மதிக்கல, சொந்த மக்களே மதிக்கல, பரியாசம் பண்ற அளவுக்கு அப்படிதான் அவனுடைய வாழ்க்கை இருந்துச்சு. கடைசியில் அவர் தப்பிச்சிட்ட, மனைவி இழந்தாரு, சொத்து எல்லாம் போச்சு. ஒரு சின்ன கிராமத்துக்கு ஃபர்ஸ்ட் ஓடுறாரு, ஆண்டவர் குகைக்கு போக சொல்ற, இவர் இங்க போறாரு. கடைசியில் எங்க போய் முடியுது அவருடைய வாழ்க்கை? பட்டணத்துல இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைச்சவர், கடைசியில் எங்க போய் முடியுது? குகையில போய் இருக்கிறார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, வேதனையான சம்பவங்கள். அநேக நேரத்தில் நமக்குள்ள அந்த பாரம் அப்படியே தணிந்து போயிடும். அந்த அக்கினியை நாம் காப்பாற்றி கொண்டே இருக்கணும். நான் எவ்வளோ ஊழியம் செய்கிறேனோ, எவ்வளோ நான் கொடுக்குறேனோ, அவ்வளோ எனக்குள்ளால எரிந்து கொண்டே இருக்கும். நம்ம கடைசி அந்த பாடலை அர்ப்பணிப்போட பாடல, ஆண்டவரே எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் உமக்காகன்னு அந்த பாடலை பாடும்போது நம்ம அர்ப்பணிக்கலாம். ஸோ நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்குற நம்ம அர்ப்பணிப்போடு இருக்கணும், அந்த எரிந்து கொண்டே இருக்கணும், அந்த பாரம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணும். ஒருத்தர் என்ன சொன்னார்ல, ஆண்டவரே உங்களை பாரப்படுத்துகிற காரியம் என்னோட இதயத்தையும் பாரப்படுத்த. லார்ட் வாட் எவர் பர்டன்ஸ் லெட் இட் பர்டன் மீ, என்னையும் பாரப்படுத்தட்டும் ஆண்டவரே. அவருடைய பாரம் எனக்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மனிதனை மாத்திரம் நான் இருக்கக்கூடாது, அவருடைய பாரத்தை சுமந்து போகிற ஒரு மனிதனாக. ஐ நீட் டு கேரி ஹிஸ் பர்டன், நாட் ஜஸ்ட் கேரி ஹிஸ் பிளெஸிங். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக நம்ம இன்னைக்கு காணப்படுவோமா? அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பில் நம்ம போக முடியுமா? என்னுடைய வாழ்க்கையிலையும் சின்ன வயதுலேருந்தே ஊழியத்தை குறித்து எல்லாம் தெரிந்தாலும், அழிந்து போகிற ஜனங்களை குறித்து எல்லாம் அறிந்தாலும், எனக்கு நல்ல படிப்பு, பிடெக் முடித்தேன், எம்டெக் முடித்தேன், எம்பிஏவும் முடித்தேன், எல்லாம் முடித்ததுக்கப்புறம் முடிவெடுத்தேன், ஊழியத்துக்கே போகக்கூடாது, நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாங்கணும், கார் வாங்கணும், என்னோட தாயார் தாப்பனாரை பார்க்க தான் ஒரே லட்சியம். யோசிக்கிறேன், சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய நாள் அடுத்த நாள் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. என் தங்கச்சி ஒரு பிஸ்கெட்டை 4 உடைக்கிறேன், எங்கள் அம்மா கேட்குறேன் எதுக்கு உடைக்குதான், கடைசி பிஸ்கெட், இதை 4 உடைச்சா 4 தடவை சாப்பிட்லாம், அடுத்த பிஸ்கெட் எப்போ கிடைக்கும் தெரியாது. ஸோ இப்படி தான் இருந்துச்சு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, வேறு அநேக ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் மத்தியில் வந்தனால நான் ஊழியத்துக்கு போகக்கூடாது. ஆனால் சின்ன வயசில் என்ன, ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பை தாங்க, நான் ஊழியம் செய்வேன், அர்ப்பணிப்பேன், எல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கணும். ஆனால் கொஞ்ச நாள்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை என் மனதில் போட்டார். உன் வாழ்க்கையை வெறும் உனக்காக யோசிக்கிறேன், உங்கள் தாயா தப்பனி யார் நல்லா பார்த்துக்குவேன், நீ நல்லா பார்த்துக்குவியா, நான் நல்லா பார்த்துக்குவேன் முடியாது. அப்போ தான் யோசித்தேன், எவ்வளோ கோடிக்கணக்கில் காசை நான் சேர்த்து கொடுத்தாலும் அவருடைய கரம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு போயாச்சு. அங்கே போகும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் திட்டுறாங்க, முட்டாள் உனக்கு அறிவு இருக்கா, இதுக்கு நீ படிக்காமலே இருந்திருக்கலாம், ஊழியத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ போய் படிக்காமல் இருந்திருக்கலாம், வா பெங்களூர் வா, அங்கே வா. சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு போனால் நல்ல வாய்ப்பு இருக்குடா, வாங்கடா. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அலகாபாத் யூனிவர்சிட்டியில் பேசி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே நான் போகும்போது நான் தாயார் தாப்பனாட்ட சொன்னேன், நான் ஊழியம் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்காக நான் நன்றி சொல்லிட்டு என்னை தாயார் தாப்பினார். அவங்க எல்லாத்தையும் இழந்து என்னை படிக்க வச்சாங்க. எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அவங்க போயாச்சு. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவங்க என்னை தடை செய்யலை. அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நாங்கள் தடை செய்ய மாட்டோம், ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு வரக்கூடாது. 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து நீ முடிவு எடுக்கணும். 3 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து அங்கிள்கிட்ட போனேன், அகஸ்டின் அங்கிள் சொன்ன, நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எடுக்கக்கூடாது, நான் அர்ப்பணிச்சிருக்கேன், ஆண்டவர் உங்களுக்கும் அது கொடுத்தார். அதுக்கு பிறகு அந்த பாலிடெக்னிக் காலேஜ் ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், இது வரைக்கும் ஏன் படிப்புன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சு, அந்த பாலிடெக்னிக் கன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ணுறதுக்கு அந்த காலேஜ் அப்ரூவல் அஃபிலியேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எம்டெக் வேணும். இன்ஜினியரிங் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மினிமம் ஒரு பிரின்சிபலாவோ டைரக்டராக இருக்கணும், மினிமம் எம்டெக் வேணும். அந்த எம்டெக் படித்தா யாருமே இல்லை அப்போ ஜெம்ஸில். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, யாருமே இல்லை. அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சு, ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு பிச்சையாக கொடுத்தது எதுக்கு, அவரோட ஊழியத்தில் பிரயோஜனப்பட. ஆனால் நானே யோசிக்கிறேன், எனக்குன்னு வச்சுட்டு
ஊழியம் ஆனால் இன்னைக்கு நான் சொன்னது போல் அந்த ஹோல் காலேஜ் மாநிலத்திலே முதல்ல இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறது மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிற கிராமங்களை சந்திக்கவும் எல்லாரும் இணைந்து செய்கிறதுக்கு நல்ல ஒரு குழுவை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இப்போ கூட சமீபமாக நாங்கள் வெள்ளூரில் இருக்கிறோம். ஜாய் வந்து அவளுடைய எம்டி கம்யூனிட்டி மெடிசன் சிஎம்சியில் பண்ணுறான். நான் வந்து விஐடியில் பிஹெச்டி ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, டிசி சப்மிட் பண்ணியிருக்கிறேன். ஏப்ரல் நாங்கள் குடும்பமாக ஜாய் லேட்டாக வருவேன், நாங்கள் போவோம். ஸோ இந்த நாட்களில் கூட ஏன்னா நான் பண்ண பிஹெச்டி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 3D பிரிண்டிங்னு சொல்கிறேன், அந்த இம்ப்ளான்ஸ் பண்ணுறது. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீல்டு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று ஒன்றா வெளிநாட்டுக்கு போகிறாங்க. எனக்கும் என் கைடு, தம்பி போப்பா, ஸ்வீடனில் நிறைய இருக்குது, கூப்பிட்றாங்க, போ போ போ, நீ பண்ண பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நல்ல ஃபேமஸாக இருக்குது, நீ கண்டுபிடிச்ச அந்த இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, நீ அப்போ போன்னு. இன்னொருத்தர் சிங்கப்பூர்லேருந்து சொல்கிறாரு, நான் இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஆனால் நீ அதை பொறுப்பு எடுத்தேன்னா நான் உனக்கு எவ்வளோ சம்பளம்னாலும் தரேன், ஆனால் ஜோம் பண்ணிட்டு சொல்லு. ஜோம் பண்ணி அழகாக தான் வருது, எப்படி சொல்லு, ஜோம் பண்ணிட்டு சொல்லுன்னு வருது. சில காலேஜில் சிலலாம் வேலை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து, ஆனால் இதில் ஜோம் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நம்மளோட அழைப்பை நம்ம அறிந்திருந்தோம்னா இந்த வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், இதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் நம்ம ஜோம் பண்ணலான்னு நினைப்போம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இங்கே ஜோம் பண்ண. ஏன்னா நம்மளுடைய அழைப்பு தெரியும், நான் பீகாருக்காக தான் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, பீகார் தான் என்னுடைய பணி செய்கிற இடம்னு சொல்லும்போது அதில் தெளிவாக இருக்கும்போது இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக தெரியாது. ஸோ நம்மளோட அழைப்பை நாம் பிடித்து கொண்ட அந்த பாரத்தோடு அழிந்து போகிற ஜனங்களை குறித்த அந்த பாரம் நம்மளுக்கு இருக்கா, இந்த உலகத்தின் காரியம் நம்மளை இழுக்கிறதா? மேபி நம்ம நினைக்கலாம், நான் என்ன பெருசாக பண்ண முடியும்னு. இந்த வாலிப கூட்டத்தில் இந்த ஷம்கார் குறித்து நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு வசனம் தான் அவரை கொடுத்துருக்கு, நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் கடைசி ஒரே வசனம் தான். அவர்கிட்ட ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. ஒத்தேனியலுக்கு பயங்கர ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ பெரிய ஒரு நியாயாதிபதி ஜட்ஜ், ஒரு ஃபேமஸ். ஏன்னா பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்குது ஒத்தேனியலுக்கு. எஹூதுக்கு ஒரு குறை இருக்குது, ரைட் ஹேண்டட் கிடையாது, லெஃப்ட் ஹேண்டு, அது ஒரு குறை. ஆனால் அவர் புத்தி பயங்கரமான புத்தி, பயங்கர ஷார்ப்பு. ஆனால் இவனை பாருங்க, ஷம்கார், அவங்க குடும்பமும் இஸ்ரவேலர்கள் கிடையாது. ஸோ அங்கேயும் அவுட்டு. இவனுக்கும் பெரிய திறமை கிடையாது, பேச்சு எதுவுமே கிடையாது, ஒரு திறமையும் கிடையாது. அவன் சாதாரண ஒரு விவசாயி தான். ஆனால் அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, அந்த விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த மாடை, அந்த அந்த அடிக்கிறது, டைரக்ட் பண்ணுறது, அழுக்கெல்லாம் துடைக்கிற ஒரு சின்ன ஆக்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் தெரியல. அந்த கட்டையை வச்சு 600 பிலிஸ்தியரை கொன்னு இஸ்ரவேலர்களை விடுவித்தார்னு சொல்லி போட்டிருக்கு. ஹல்லேலூயா. சிம்சோன் அவ்வளோ அதிகாரம் அவனுக்கு போட்டிருக்கு, எவ்வளோ அதிகாரம் இருக்கு சிம்சோனை பற்றி. ஆனால் கடைசியில் விடுவிக்கவே இல்லை, எதை பண்ணணுமோ அதை பண்ணவே இல்லை. எல்லாம் அவனுக்காக யுத்தம் பண்ண. ஆண்டவருடைய அபிஷேகத்தை அவனுடைய சுய லாபத்துக்கு யூஸ் பண்றாரு. நிறைய நேரம் ஆண்டவரோட ஊழியம் தான் நம்ம செய்யற மாதிரி இருக்கும், ஆனால் அவரோட அபிஷேகத்தை நம்ம லாபத்துக்கு நம்ம யூஸ் பண்றோமா, அவருடைய ஊழியத்தை அவர் எதிர்பார்க்கிறபடி நம்ம செய்யறோமா? இங்க பாருங்க, சாதாரண ஒரு மனிதன், பேக்ரவுண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருந்த இடத்துல அவர் போய் கோயிலில் போய் எனக்கு அது கிடைச்சா நான் யுத்தம் செய்வேன், இது கிடைச்சா, இருக்கிறத யூஸ் பண்ணார். அவர்கிட்ட இருந்த அந்த மாடை தட்டுற அந்த கட்டையை தான் இருந்துச்சு, அதை வச்சு 600 பிலிஸ்தியர்களை. அதே போல தான் ஜெப்தாவும். ஜெப்தா குடும்பமே அவனை ஒடுக்கி ரிஜெக்ட் பண்ணாலும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்த திறமையை அந்த ரிஜெக்ட் பண்ணி துரத்தப்பட்ட இடத்துல அங்கே இருந்த பிரயோஜனம் இல்லாத மக்களையும் கூட்டி அவர் தொடர்ந்து என்ன பண்றாரு, யுத்தம் பண்றாரு. கடைசியில் இந்த மூப்பர்கள் வர்றாங்க, ஜெப்தா மறுபடியும் வந்து எங்களுக்கு லீடரா வரியா, எங்க நியாயாதிபதி அவர் ஜட்ஜா வரியா, லீடரா வரியான்னு இந்த யாரு துரத்துனாங்களோ அவங்களே ஏன் கூப்பிடுறாங்க? ஏன்னா துரத்தப்பட்டு வேற இடத்துல போனாலும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த கிருபையை அந்த இடத்துல யூஸ் பண்றதை மட்டும் ஒன்னுக்கும் உதவாது. அந்த வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஒர்த்லெஸ் பீப்புள் தான் அவனுடைய கேங்கா. ஒர்த்லெஸ்னா ஒன்னுக்கும் உதவாதவங்களை கூட சேர்த்து அதுக்கு அவன் லீடராய் இவங்களை கொண்டு யுத்தத்துக்கு போவான். ஹல்லேலூயா. எப்படி ரிஜெக்ட் பண்ணாலும் ஆண்டவரோட கிருபை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற டாலண்ட், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனுபவங்களை நம்ம யூஸ் பண்ணணும்னா யாரை நம்மளை துரத்தணும், அவங்களே வருவாங்க. வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஒரு இது பண்ணுங்க, ஒரு கூட்டத்தை நடத்துங்க, மக்கள் வருவாங்க. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நாம் கேட்போமா? ஆண்டவரே, நான் ஒரு மாமிச ரீதியாக வாழ நான் என்ன விரும்பலை. ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய மனிதன். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா அந்த பாடலை பாடி நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து. ஆண்டவரே, குயவனையும்
கையில் களிமண் நான் அந்த பாடலை பாடி நம்மளை அர்ப்பணிப்போம். மஹalleluya. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு சின்ன ஒரு காரியம் ஸ்லிப் ஆனதுனால எவ்வளோ பெரிய டேமேஜ், எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குனா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த தவறை செய்யாமல் என்னை காத்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட தவறை நான் செய்கிறேன்னு என்னை வெளியே வர உதவி செய்யுங்கன்னு கேட்போம். மஹalleluya. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைந்து உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். ஆண்டவரே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை தருகிறேன். ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க, என்னை பிரயோஜனப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமாக இருக்கலாம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறேன். கிறிஸ்துவினால் எல்லாமே செய்யறதுக்கு பலன் உண்டு. தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே. என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஒரு நிமிஷம் பக்கத்தில் உள்ளவங்களை கரங்களை பிடித்து அவங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒருத்தருக்காக ஜெபி. ஆண்டவரே, அவங்கள அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்கள வல்லமையாக பிரயோஜனப்படுத்துங்க. ஆண்டவரே, உலகத்தின் காரியத்தில் இழுக்கப்படாம ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ஆவிக்குரிய அர்ப்பணிப்புல இன்னும் ஆழமான அர்ப்பணிப்புல போக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவர்களை கொண்டு ஆண்டவரே நீங்க திட்டம் செய்திருக்கிற காரியங்களை நீங்க நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தை விட முடியாம இருக்கிறாங்களோ அதை விடுறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. மாறி மாறி ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, விட வேண்டியதை விட்டுட்டு ஆண்டவரே அந்த முழுமையான காரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியத்துல தவறு இருந்தா ஆண்டவரே மறுபடியும் ஒரு ஆண்டவரே ஒரு உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க. ஆண்டவரே, அப்பா, நான் ஒரு சாட்சி உள்ளவனாக இருக்கணும், சாட்சி உள்ளவனாக இருக்கணும். ஆண்டவரே, உமக்காக எழுந்து பிரகாசிக்கணும். அந்த பாரத்தை தாங்க ஜெபிக்கிறதுக்கு இப்ப மனம் இல்லாம நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் என்னை இழுத்து கொண்டு இருக்கு. ஆண்டவரே, அந்த பாரத்தை தாங்க, ஜெபிக்கிற பாரத்தை தாங்க, தேசத்துக்காக கதற ஆண்டவரே அந்த பாரத்தை தாங்க. ஆண்டவரே, அப்பா, என் குடும்பத்துக்காக கண்ணீரோட அந்த பாரத்தை தாங்க, அழிந்து போற ஜனங்க மேல அந்த பாரத்தை தாங்க. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய். ஆண்டவரே, எப்போதும் உமக்காக எரிந்து கொண்டே இருக்கணும் நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே, துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துணிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காரணம்
எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே Yes, Lord. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே Yes, Lord. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்ப ஒரு புது அபிஷேகத்தால என்ன நிரப்புங்க. ஓ ரிபாலா கதரா சிகரகதனா நாமரகதுனா நமரகலனா சந்தரதனா லகரதனா. ஆண்டவரே நாம் நிரப்புங்க நிரப்புங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தால நிரப்புங்க. எலிஷாக்கு நீங்க கொடுத்திருக்க அந்த ரெண்டு தனியான அபிஷேகத்தை நிரப்புங்க. சுத்தி இருக்கிற ஜனம் இழுக்கப்படணும் ஆண்டவரே, இழுக்கப்படணும் ஆண்டவரே. என்னை உயிர்ப்பீங்க உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஒரு புது பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த பலனால முடியாது. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை பிரயோஜனப்படுத்துங்க. என்னை முழுமையாக தருகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை பிரயோஜனப்படுத்துங்க, என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீர் செய்ய வேண்டிய திட்டங்களை, நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya.